வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண தேன்நிலா கதையின் 6வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். தீராதது என நம்மிடம் சில விஷயங்கள் இருக்கும். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள் கூட பிரச்சனைகளை சந்திக்கின்றன. அப்பிரச்சனைகளை எதிர்கொள்வது ஒரு புறம், அதற்கு தீர்வு காண்பது இன்னொரு புறம். ஐந்தறிவை வைத்துக்கொண்டு விலங்குகளே சில சமயம் நல்ல அறிவுத்தனமான தீர்வுகளை தங்களுக்கு செய்து கொள்ளும்போது நம்மால் முடியாதா என்ன? முடியும். டேனியாவினால் முடியும். தீராத அவளது குழப்பங்களுக்கான தீர்வு இருக்கிறது. அவள் புரிந்து கொள்ள வேண்டும். தன் காதல் அந்த தீர்வினை கொடுக்கும். தீராதது என் காதலினால் தீர்வாகும். ஆகணும். அந்த நம்பிக்கையை என் பிரின்சஸ்க்கு நான் தரணும். இப்படி எண்ணங்கள் சுழன்று கொண்டிருக்க குளியலறை கதவின் கிளக் சத்தம் ஆரியனின் கவனத்தை கலைத்தது. புன்னகை முகத்துடன் மனைவியை எதிர்நோக்கி கொண்டிருக்க நொடிகள் கரைந்து சில நிமிடங்களும் கடந்து போனது. என்ன செஞ்சுகிட்டு இருக்கா? அவன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருப்பாளா இருக்கும் என நினைத்தவன் குளித்துவிட்டு வந்து விடலாம் என கிளம்பினான். இவன் ட்ரெஸ்ஸிங் ரூம் திறந்திருக்க தயங்கி நின்றான். அங்கே இருந்து அரவம் வர டேனியாதான் என புரிந்து போனது. அவன் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகாம இங்க என்னடா செய்யறா என்ற கேள்வியுடன் ஆரியன் சப்தம் எழுப்பாமல் கதவருகே செல்ல, ஷாக் ஷாக் ஷாக், 1000 வோல்ட் ஷாக், 1000 வோல்ட் மின்சாரம் மொத்தமாக தாக்கியதில் அவன் அங்கங்கள் அதிர, விழிகளின் நீலமணிகள் ஓர் இடத்தில் நிலை குத்தி நிற்க, இதய துடிப்பு நொடியில் ஜதி தப்பியது. செம அதிர்ச்சியை இல்ல கொடுத்திருக்கா அவனின் அழகிய ராட்சசி. ஐயோ, இப்படியா ஷாக் கொடுப்பா? எதிர்பார்க்கல. சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கல. மை டியர் பிரின்சஸ். வாவ், பிரிட்டி உமன். நொடிகள் மறந்து ஆரியன் மௌனமாக மனையாளை பார்வையிட்டு கொண்டிருக்க முதல் கட்ட அதிர்ச்சி மறைந்து இப்போ ரசனையை தழுவி இருந்தது அவனின் நயனங்கள். நீலவானின் மொத்த விண்மீன்களின் ஒளியை குத்தகைக்கு எடுத்தது போன்ற ஜொலிப்பு அவனிடம். பின்ன இப்படி ஒரு தேவி தரிசனம் எதிர்பாராத விதமாக கிடைத்தால்? வெறும் டவலை மட்டும் சுற்றி கொண்டு இவனின் குளோசெட்டை அளந்து கொண்டிருந்தாள் டேனியா. பனித்துளிகள் தளிர் மேனியில் பொன் துகள்களாக மின்னிக் கொண்டிருக்க, டர்பன் போல் முடிந்திருந்த துவாலையில் அடங்க மறுத்து அசைந்தாடிய 2 சுருள் கேச குழல்கள் டேனியாவின் முகத்தில் உறவாடி தூத்தலை தூவின. அவள் மேனியின் நளினம், நடை பயின்று கொண்டிருந்த ஸ்டைல், ஆர்வமாக இவன் துணிகளை ஆராய்ந்த விதம், இவன் உடைமைகளின் தேர்வையும் நேர்த்தியையும் மெச்சுதலுடன் பார்த்த பார்வை, இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவனின் உள்ளமும் உயிரும் உருகி கரைய தயாரானது. ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவோரம் சாய்ந்து நின்றிருந்தவனால் அதற்கு மேல் சும்மா இருக்க முடியவில்லை. இந்த நல்லவனை நல்லவனாகவே இருக்க விடமாட்டாயா? இன்னைக்கே கெட்டவனாக்கி விடுவாய் போலவே. திடீரென ஒலித்த கணவனின் குரலில் துள்ளி திரும்பினாள் டேனியா. ஏதோ ஒரு ஷர்ட்டை எடுத்து போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டனே. நீங்க எப்போ இங்க என்ன பண்றீங்க? சங்கடத்துடன் நெளிந்தவள் திணறலாக பேச, ஆ, இது என்னோட ரூம். நீ இடம் மாறி வந்து என்ன கேள்வி கேட்கிற? உன்னை என்ன செய்யலாம் என்றவாறே பட்டென்று நெருங்கி வந்து நின்றவனை தவிர்க்க சில அடிகள் பின் வைத்தாள். எட்டி பிடித்தவன் கையில் வசமாக சிக்கிக் கொண்டாள். இடுப்போடு அணைத்து பிடித்திருந்தவனின் நெருக்கமும் உரிமையும் அவளின் பெண்மையை விழிக்க செய்திருந்தது. அவளிடம் பேசிக்கொண்டே படுக்கை அருகே நகர்த்தி கொண்டிருந்தான் ஆரியன். அவளும் விருப்பமாகவே வந்திருந்தாள். அந்த நிமிடம் இருவரின் மனதில் லவ் 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 அண்ட் ஒன்லி லவ். வேற எதுவும் வேணாமே, நமக்கு இந்த காதல் போதுமே. டேனியாவின் மனக்குழப்பங்கள் ஆரியனை கணவனாக அடைந்த பின்பும் ஏற்க யோசிக்க வைத்த காரணம் எதுவும் அப்போது முன் வரவில்லை. ஆரியனின் காதல் சக்தி அது. மெல்ல மெல்ல அவள் குழப்பங்களை களைந்து கொண்டிருந்தது. எண்ணங்கள் யாவிலும் காதல் பட்டர்ஃப்ளைகள் பறக்க, அவற்றை சுற்றி சுற்றி மோக வண்டுகளின் படையெடுப்பு. விழிகள் கலந்ததில் இதயங்கள் இரண்டும் தாளம் தப்பின. அவனின் நீல நயனங்களில் ஜொலித்த காதல் தீ அவளையும் பற்றி கொண்டது. அவனின் உடல் மொழி காட்டிய இலக்கணத்தை சரியாக புரிந்து இவளும் மயங்கி சரிந்தாளோ? அவனின் உடலோடு ஒட்டி நின்றவளின் மோகனம் கவர்ந்து இழுக்க
சரசமாக அவள் செவிகளில் பலமான பலதையும் பேசி வைத்தான் ஆரியன். கூச்சமே இல்லாமல் இவன் பேசி வைத்த மோகத்தின் அர்த்தங்களை கேட்டவளின் வெட்க சிலிர்ப்பு இருவரின் இளமையை சோதித்து பார்த்தது. அடைபட்டு கிடந்த நதியின் புது வெள்ளம் உடைப்பட்டதில் இடம் மாறிய இதயங்கள் இரண்டும் இன்பமாகவே இசைந்தன. இனி காத்திருப்பிற்கு அவசியமே இன்றி போக உயிர்கள் இரண்டும் சங்கமித்தன. டேனியாவிற்கு கணவன் மீது இத்தனை காதலா, அவளையும் மிஞ்சும் காதல் அவனிடமா என பிரித்துணர முடியாத கணக்கு போய்க் கொண்டிருந்தது. அதில் நிச்சயமாக கூட்டலும் பெருக்கலும் தான் மிகுந்திருந்தது. யூ ஆர் மேக்கிங் மீ கோ கிரேசி பேப்ஸ் மென்குரலில் அவன் காதோரம் முணுமுணுத்ததில் சிலிர்த்து போனவளின் வெட்கம் காதல் கொண்டவனை மேலும் ஈர்த்தது. பிறகென்ன, அங்கு மறுபடியும் ஒரு தேடல் ஆரம்பமாயிற்று. மன்மதக்கிற்கு இப்பதான தொடங்கி இருக்கு. அவனின் பிரின்சஸ் போட்டு கொண்டிருந்த மோகத்தாள்கள் இன்னும் இன்னும் அவனை காதல் கிறுக்கனாக்கப் போவது உறுதி. சோதித்து பார்க்கிறாயாடி செல்லக்கிளியே, போதும், நீயாகவே நிறுத்திவிடு. நான் நிறுத்த முயன்றால் சேதாரத்திற்கு யார் பொறுப்பு? அஸ்வின் கொஞ்சம் முன்புதான் எழுந்து வந்திருந்தான். அங்கு வரும்போதே அண்ணா அண்ணியை நோட்டம் விட்டிருந்தான். அவர்களின் விழிமொழிகளும் அகமகிழ்வும் அவன் கண்களுக்கு தப்பவில்லை. ஹாய் டேனியா, குட் மார்னிங்னா. குட் மார்னிங் அஸ்வின் என சுதாரிப்புடன் ஆரியன் புன்னகைத்தான். ஹக், டானியா மொழி மறந்திருக்க தோழியை கலாய்த்தான் அஸ்வின். அப்படியே அண்ணனையும் வாரினான் ஆரியன் சிலிர்த்து கொள்ள. டேனியா அஸ்வினிடமிருந்து தப்பிக்க நினைத்து குட்டீஸிடம் சிக்கிக் கொண்டாள். இன்னும் அஸ்வினின் கண்களில் அலுப்பு மிச்சமிருந்தது. சோம்பலாக உட்கார்ந்திருந்தான். இல்லை, அப்படி காட்டிக்கொண்டான் இரட்டை வாலுங்களுக்கு பயந்து. அவர்களுடன் எப்போதும் கும்மாளம் அடிப்பான் தான். இன்று அவன் பார்க்க வேண்டிய கடமைகள் அணிவகுத்திருந்தன. டேனியாவிற்கும் களைத்து போக அவர்களை ஓரிடத்தில் அமருமாறு போர்டு கேம்ஸ் விளையாட வைக்க முயற்சி செய்தாள். அஸ்வின், நீயும் வா, விளையாடலாம் என அவள் நயமாக நண்பனை அழைக்க அவனோ தன் தோழி அண்ணியை பரிதாபமாக பார்த்தான். நானா, இவனுங்க கிட்ட மாட்டினா இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் வரல, நீங்க கண்டினியூ செய்யுங்க அண்ணி எனவும் கீழே அமர்ந்திருந்த டேனியா சட்டென எழுந்து வந்து அவன் தோளில் பட்டென்று ஒன்று வைத்தாள். உங்கிட்ட முன்னமே சொல்லி இருக்க, பிறகும் இப்படி அண்ணின்னு மரியாதையா கூப்பிட்டு என் வயசு அதிகமா காட்டுற பிளானா அஸ்வின்? இடுப்பில் கை வைத்து முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். ஆரியனுக்கும் அஸ்வினுக்கும் இருந்த வயது வித்தியாசம், அண்ணனின் தொழில் திறன், சிறு வயதில் பெற்றோரை இழந்ததால் அண்ணனையும் அக்காவையும் அவர்கள் இடத்தில் பொருத்தியது என வந்த மரியாதை. தன்னை விட சிறியவளாக இருப்பினும் அண்ணன் மனைவியையும் அந்த மரியாதையுடன் அஸ்வின் நோக்க, டேனியா முன்னர் விடுத்த எச்சரிக்கையை மீறி ஒரு ஃப்ளோவில் அந்த அண்ணி வந்திருந்தது. அவனையும் மீறிய உற்சாகம் பிறக்க தோழியிடம் சரிக்கு சரி நின்றான். பாரா, அண்ணா வைஃப பின்ன எப்படி கூப்பிடுவதாம்? உன்ன பல்லை கடித்தாள். அவன் அப்படி கூப்பிட்டால் அவளுக்கு ஏனோ பிடிக்கவே இல்லை. வித்தியாசமாக உணர்ந்தாள். தன்னிடமிருந்து அவன் மிகவும் தள்ளி போவது போல. அஸ்வின் தனக்கு உறவு என்பதை விட மிக நெருங்கிய நண்பன் என்ற எண்ணத்தை முன்னிறுத்தி வலியுறுத்த முயன்றாள். ஹ, எனக்கு இப்படித்தான் கூப்பிட தோணுதுங்க அண்ணி என வேண்டும் என்றே வம்பு வளர்த்தான். அவளுக்கு பிடிக்காது என தெரிந்தும் ஏனோ தோழியை சீண்டி கொண்டிருந்தான் அஸ்வின். பிரதமும் பிரணவும் சிரிப்புடன் இவர்களை வேடிக்கை பார்க்க ஆதிரா போனில் பேசியபடி தள்ளி நின்றிருந்தவளுக்கு இவர்களின் சண்டை காதில் விழுந்து சிரிப்பை தருவித்தது. இதுவரை வேலை இருப்பது போல பாவ்லா காட்டி அமர்ந்திருந்த ஆரியன் இப்போது தோழனிடம் சண்டைக்கு நின்ற மனைவியை சுவாரஸ்யமாக பார்த்தான். ஒரே நாளில் மனைவி காட்டிக் கொண்டிருக்கும் வெவ்வேறு பரிமாணங்கள் அவனை அசத்தியது. அவனிடமே இப்போ பஞ்சாயத்து செய்ய சொல்லி வந்து நின்றாள். தன் அவளின் வாய் இவ்வளவு பேசுமா? திகைத்து விட்டான் ஆரியன். என் மௌன கவிதையே கதை பேசுகிறதா? ஆச்சரியக்குறி. தன்னை தொட்டு தொட்டு கொஞ்சலுடன் வழக்கு தொடுத்தவளை சமாளிக்க பார்த்தான். முடியவில்லை. அவள் பேச்சையும் நிறுத்த முடியவில்லை. தன்னுள் சிறிது நேரம் அமைதி கடலில் அமிழ்ந்துவிட்ட அவளுக்கான உணர்வுகள் இப்போது அவளின் செய்கைகளால் மேலே எழும்புவதையும் நிறுத்த முடியவில்லை. அவளின் பஞ்சாயத்தை முடிக்க தனக்கு தெரிந்த ஈஸியான டெக்னிக்கை கையில் எடுத்தான் அக்கள்வன்.
தம்பியை அர்த்தத்துடன் பார்த்து மனைவி அறியாமல் கண் சிமிட்டினான் ஆரியன். பின்பு அவளின் கைப்பிடித்து சுண்டி இழுக்க சரிந்து அவன் மேலே வந்து விழுந்தாள். சுதாரித்து அவள் விலக எத்தனிக்க அவள் இடுப்பை சுற்றி தன் கரங்களை போட்டு கொண்டான். இவ்வளவு பேசுவியா? ஆழ்ந்த குரலில் கேட்ட கணவனை டேனியா ஏறிட இருவரின் விழிகளும் மோதி நின்றன. சும்மா தூரத்தில் இருந்து பார்க்கும் போதே அவனின் நீல நயனங்கள் அவளை என்னமோ செய்யும். இப்போ இவ்வளவு கிட்டத்தில் பார்த்தால் அவள் இதயம் நழுவி நழுவி அவனை சரணடைந்தது. அவளின் உயிர் உருகி கரைய தயாரானது. சுற்றுப்புறம் மறந்து கணவன் மீது ஒன்று இருந்தாள். ஆரியன் ரசனையாக மனைவியை பார்த்து கொண்டிருக்க, ப்ரோ என்னதிது? எங்க வழக்க முடிச்சு வைக்காம புது வழக்குக்கு தாவிட்டீங்க. இது சரியா? நியாயமா? டூ பேட் என அஸ்வின் இடை புகுந்தான். டேய், இன்னும் இங்கதான் நிக்கிறையா? போயிருப்பேன்னு நினைச்சிட்ட. டேனியாவை லாவகமாக நகர்த்தி தன் அருகில் இருக்கையில் இருத்தி கொண்டே ஆரியன் தம்பிக்கு பதில் கொடுத்தான். நீங்க இப்படி திடீர்னு ட்ராக் மாதிரி தொப்புக்கடீர்னு லவ் ட்ராக்குக்கு ஜம்ப் ஆவீங்கன்னு நான் என்னத்தை கண்ட? இப்ப கண்டுகிட்டதானே, விடு ஜூட். போ போ. போறேன் போயிட்டே இருக்கேன். ஹோல்டான். வாங்கடா குட்டி மச்சான்ஸ், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம். உங்க பிக் மாமா சென்சார் போர்டு கட்டிங்க ஸ்கிரீன் போடாம காட்டுறதுக்குள்ள நாம ஓடிடலாம். நமட்டு சிரிப்புடன் கண் சிமிட்டி குட்டீஸை நகர்த்தி கொண்டு போயிட்டிருந்த அஸ்வினை 4-8 எட்டி பிடித்தான் ஆரியன். தம்பியின் முதுகில் ஒரு அடி வைக்க போக அவன் நகர்ந்து போக்கு காட்ட பிரணவ் பிரதம் இருவரும் மாமாக்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தனர். பார்த்திருந்த டேனியாவிற்கு அனைத்தும் புதுமையாய் பூவாய் மலர்ந்திருந்த அவள் முகத்தில் விரிந்த புன்னகை அவளின் அழகை மேலும் கூட்டியது. என்ன இவ இப்படி சின்ன பையன் போல விளையாடுறான்? இவனா இத்தனை தொழிலையும் திறம்பட நடத்தி கொண்டிருப்பவன்? அஸ்வினும் இவ்வளவு வம்பு பண்றான்? அந்த இனிய சூழ்நிலை டேனியாவின் மனதுக்குள் அழகிய படச்சுருளாக குடியேறியது. அக்குடும்பத்தில் தானும் ஓர் அங்கம் என்ற பெருமை அவள் அறியாமலே வந்தது. அதனால் ஏற்பட்ட மிளிர்வு அவளை சுற்றி ஒரு சுடர் விட்டு கொண்டிருந்தது. அது தப்பாமல் அக்காதல் கணவனிடம் சென்றடைந்து செய்தி சொன்னது. இவளும் அஸ்வினை துரத்த கிளம்ப அண்ணன் தம்பி இருவரும் அர்த்தம் பொதிந்த புன்னகையை பரிமாறிக்கொண்டனர். அஸ்வினுடன் நியூயார்க்கில் அவர்களின் நேத்தன் குழுமத்தில் முக்கிய பொறுப்பை எடுக்க இருந்தான் ரோஹன். ஆனால் அந்த வேலையில் சேர விரும்பாமல் தன் முடிவை மாற்றிக்கொண்டான். இடைப்பட்ட நாட்களில் சிகாகோவில் வேறு வேலையை தேடிக்கொண்டான். இதனை அறிந்த அவனின் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கரை புரண்டது. இனி மகன் தங்கள் அருகிலேயே இருப்பானே. தங்களைப் போல் மகனும் மருத்துவராக வேண்டும் என்ற விருப்பத்தை விட்டு கொடுத்திருந்தனர். அவனின் பெற்றோர் ரோஹனின் விருப்பம் வேறாக இருந்ததே. அப்படித்தான் அவன் வேலை விஷயத்திலும் அவர்கள் மகனின் விருப்பத்தை மதித்து சம்மதித்திருந்தனர். நியூயார்க் தானே, எங்கிருந்தாலும் ரோஹனின் மகிழ்ச்சியே அவர்களுக்கு பிரதானம். அஸ்வின் குடும்பத்தை பற்றிய நல்லெண்ணம் வேறு. ரோஹனுக்கு நேத்தன் குழுமம் அளித்த வேலையும் சம்பளமும் அவர்களுக்கு திருப்தி தர சம்மதம் சொல்லி இருந்தனர். இப்போது அவனே அந்த முடிவை மாற்றிக்கொண்டு சிகாகோ நகரத்தில் நல்ல வேலையில் சேர இருந்தான். அதில் அவர்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஏன் என்ன என்று கேள்விகளை அடுக்கவில்லை. ரோஹன் தன் பெற்றோரை தவிர வேலை விஷயத்தை பற்றி யாரிடமும் சொல்லி இருக்கவில்லை. அஸ்வின் பிரகதி உள்பட யாருக்கும் அவன் சிகாகோவில் புதிய வேலையில் சேர இருப்பது தெரிந்திருக்கவில்லை. பிரகதி தோழியின் ரிசப்ஷனுக்கும் இந்தியாவில் இருந்து கிளம்பி வர இயலவில்லை. அம்மாவிற்கு இன்னும் உடல் நலம் சரியில்லை. விடுமுறை முடிந்து கல்லூரிக்கு திரும்பும் போது சந்திக்கலாம் என டேனியாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாள். இப்போது பெட்ரோவிடம் பேசி முடிக்கும் போதுதான் டேனியா பிரகதியின் குறுஞ்செய்தியை பார்த்தாள். அதை அஸ்வினிடம் தெரிவிக்க ரோஹன் எப்ப வருவதாக சொன்னான் என்ற கேள்வி முளைத்தது. அவனுடன் தானும் பேசவில்லை, அவனும் அழைத்திருக்கவில்லை என உணர உடனே அஸ்வின் ரோஹனுக்கு தொலைபேசியில் அழைத்தான். ரோஹன் டிவியின் முன்பு அமர்ந்திருந்தான். ரிங்டோன் அஸ்வினின் அழைப்பு என காட்டிக் கொடுத்தது. இருந்தாலும் எடுக்கவில்லை. சில நாட்களுக்கு முன்பென்றால் முதல் ஒலியிலேயே பாய்ந்து எடுத்திருப்பான். அந்நிலைதான் மாறிவிட்டதே. வந்த வேகத்தில் சரிந்து போன காதல் கோட்டை, காதல் எனும் மாய வார்த்தை ரோஹனை மாற்றிக்கொண்டு இருக்கிறதே. அஸ்வின் இப்போது எதற்கு அழைக்கிறான் என நிச்சயமாக தெரியும். ரோஹனுக்கு அழைப்பை எடுத்து என்ன பேசுவது என்ற குழப்பம்.
மொபைலை எடுக்காமல் திரையை பார்த்தபடி இருந்தான். ச்ச, என்ன விதமான நிலையில் நிற்கிறேன்! ஒரு சில வாரங்களில் எத்தனை மாற்றங்கள்! எல்லாம் பாழா போன இந்த மனசால வந்தது. ஏன் காதல் வந்தது? அதிலும் அவள் மேல்! ஐயோ! நினைத்து பார்க்கலையே இப்படி தோத்து போவேன்னு! அஸ்வின் மீண்டும் மீண்டும் அழைக்க, அப்போது அங்கே வந்த ரோஹனின் அம்மா எடுத்து பேசினார். சில நிமிடங்கள் நலம் விசாரிப்பு, திருமணம், மாப்பிள்ளை பொண்ணு, நாளைய ரிசப்ஷன் என அந்த உரையாடல் நீண்டது. முடிவில் ரோஹனின் தோளை தட்டி மொபைலை அவனிடமே தந்துவிட்டார். மகனின் நிலையை, அவனின் உணர்வுகள் அந்த தாய்க்கு தெரியாதே. அசட்டையாக டிவி பார்க்கிறான் என நினைத்து விட்டார். ரோஹன், டே என்னாச்சு? உன்கிட்ட இருந்து ஃபோன் கால் எதுவுமே வரல? எப்ப வர்ற? இந்த நேரம் நீ இங்க வந்திருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்கணும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ற? ரோஹன் அமைதியாக இருந்தான். அஸ்வினை அவனின் அமைதி தாக்கியது. நண்பனின் மனதை அந்த நொடிகள் துல்லியமாக காட்டி கொடுத்தன. எதிரே அமர்ந்திருந்த டேனியா கேள்வியாக இவன் முகத்தை பார்க்க, என்னடா இது கஷ்டகாலம் என்றானது அஸ்வினுக்கு. என்ன சொல்வான்? இழுத்து வைத்த புன்னகையுடன் ஒண்ணுமில்ல என தலையசைத்தான். அண்ணியை கருத்தில் கொண்டு அங்கிருந்து விலகி சென்று தனியாக பேசினான் அஸ்வின். டேய் என்னடா, ஏன்டா இப்படி படுத்துற? ரோஹன் வரவில்லை என்றால் இங்க வீட்டில் இஷ்யூ ஆகும். அவன் கவலை பெருங்கவலையாக மாறிக்கொண்டிருந்தது. என்ன ரோஹன், என்கிட்ட உனக்கு என்ன ப்ராப்ளம்? சும்மா கண்டதை யோசிச்சு குழப்பிக்காத. ப்ராப்ளமா? அதுவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுகிட்டயா? ஆஹா, அப்படி எதுவும் இல்லடா. ஓ, அப்ப சரி. நீ அண்ணிட்ட எதையும் இதுவரை சொல்லல போல இருக்கு. தயங்கி கேட்டான் அஸ்வின். இல்ல, நான் எதையும் சொல்லலடா. அவங்களுக்கு தெரியாது. காதல் சொல்ல காலம் கடந்து போச்சு. வந்த வேகத்துல தொலைஞ்சும் போச்சு. தொலைச்சிட்டேன். ரோஹன், நீ உன் மனசு எனக்கு புரியுது. பட் இப்ப போய் என்ன சொல்ல? நடக்கும் சில விஷயங்கள் நம்ம கையில இல்லையே. நீ ஏன் ஃபீல் பண்றடா? லூஸ்ல விடு. வாட் ஹேப்பன் இஸ் டெஸ்டினி. எஸ், ரொம்ப சரி. இட்ஸ் டெஸ்டினி. அப்படியே நினச்சி அதிலிருந்து நீயும் வெளியே வாடா. வரணும். நான் தான் பிஸியாக இருந்துட்டேன். நீயும் ஃபோன் பண்ணி பேசவே இல்லை. ஃபீல் பண்ணாமல் இருப்பனா? ரிசப்ஷனுக்கு வர ஐடியாவில் நீ இல்லைன்னு புரியாத அளவில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காடா. நீ இங்கே கிளம்பி வா. என்னை சங்கடப்பட வைக்காத. டேய், வேற என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக இப்போ எனக்கு புரியலை. ச்சு அஸ்வின், ஏன்டா நீ வேற ரொம்ப பேசுகிற? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் இப்போ இழுக்கிற? ட்ராவல் பண்ணுற சிச்சுவேஷனில் நான் இல்லைங்கிறது தான் ரீசன். அதான் கிளம்பல. ஏய், என்னடா சொல்கிற? என்னாச்சு உனக்கு? பதறிய நண்பனின் குரல் ரோஹனை சற்று அசைத்து பார்த்தது. சமாளித்து கொண்டான். அஸ்வின், நத்திங் டு வரிடா. நாளைக்கு ஜாபில் சேர போகிறேன். எனது? ச்சு, சும்மா விளையாடாத. நம்ம ஆஃபீஸ் தானேடா. ஏற்கனவே நம்ம பேசுனது போல இன்னும் 10 நாள் கழிச்சு போனால் போதும். நாளைக்கே உன்னை யார் வர சொல்கிறது? அஸ்வின், நான் நியூயார்க் வரலை. இங்கே வேற ஜாப் எடுத்துட்டேன். சிக்காகோ டவுன் டவுன்லேயே கிடச்சிருக்கு. இதை கேட்டதும் ஸ்தம்பித்தது ஒரு சில நொடிகளே. பிறகு நண்பனிடம் பொறிந்தான். வாட், விளையாடுறியா ரோஹன்? ஏண்டா? நோ, ஐ எம் சீரியஸ். ஐ நீட் டு பி அவே. புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். ஐ எம் நாட் யூஸ்டு டு ஹேண்ட்லிங் எ டிசப்பாயின்மெண்ட். எதையாவது பேசி என் மனசை மாற்ற ட்ரை பண்ணாத. அம்மா அப்பா பக்கத்தில் கொஞ்சம் இருக்கிற விட்டுரு ப்ளீஸ். என்ன சொல்வான் அஸ்வின்? இதற்கு பிறகு அவனை வற்புறுத்துவது சரி வருமா? ரோஹனுக்கு ஒரு மாறுதல் தேவை. அவன் பெற்றோர் அருகே இருப்பது மிகவும் நல்லது. தங்களை விட்டு தூர இருப்பது. முக்கியமாக டேனியாவை இப்போதைக்கு சந்திக்க வேணாம். அவன் மனசு சமன்படட்டும். இப்படி எண்ணங்கள் அஸ்வினுக்குள் ஓடியது. சரிடா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை. நீ மனசு கஷ்டப்படாமல் இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். இந்த சேஞ்ச் எனக்கு பழைய ரோஹனை திருப்பி கொடுக்கும்னா சந்தோஷம். அதை விட வேற என்ன எனக்கு வேணும்? போதும், நீ இயல்புக்கு திரும்பினா அது போதும். நீ புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸா? பக்கத்தில் இருந்தால் அப்படியே முதுகில் ஒன்று போட்டிருப்ப. விடுறா, அதான் தள்ளி இருக்கனே. சரி, அண்ணா கிட்ட எப்படி என்ன பேச? சொல்லணும். எப்படியோ சமாளிக்கிறேன். விடு, பார்த்துக்கிறேன். டோன்ட் வெரி, யூ டேக் கேர். டச்சில் இரு. நானும் பேசுகிறேன். ஐ வில் மிஸ் யூ. பைடா. நானும் தான். பைடா. ஆரியனிடமும் டேனியாவிடமும் எதையோ சொல்லி சமாளித்தான் அஸ்வின். அவர்கள் இருந்த மனநிலையில் எதையும் தோண்டி துருவவில்லை.
ரோஹனின் மனதில் சிறிது நேரத்தில் பாரம் ஏறியது. தன் காதல் தோல்வி எல்லையின் தனிமையில் இனி நடக்கவே முடியாத ஒன்றிற்கு தான் ஏங்குவதா? ஆரியனை அண்ணனாக கொண்ட பிறகு அவன் கையால் தாலி வாங்கிய டேனியா தனக்கு அண்ணே. இனி எப்படி காதலியாக, கடந்த காதலாக அவளை நினைக்க முடியும்? நினைக்க கூடாது. அவளை மறப்பது எப்படி? அதுதான் புரியவில்லை. ரோஹனின் உள்மனம் எந்நேரமும் ஊமையாக அழுது கொண்டிருந்தது. உள்ளே தன் மனதளவில் உயிரற்றவனாகிப் போனான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. யாராலும் அவனின் சோகத்தை கண்டு கொள்ள முடியாதவாறு ஜாக்கிரதையானான். ரோஹனின் மனமே அவனை இரண்டாக பிரித்தது. உள்ளே ஒருவனும் வெளியே ஒருவனுமாக உருவெடுக்க ஆரம்பித்தான். அவனே இந்த மாற்றங்களை எல்லாம் அறியாமல் போகப் போவதுதான் பரிதாபம். மகனின் நிலையை அவனின் பெற்றோரும் அறியவில்லை. 2 பேரும் புகழ் பெற்ற மருத்துவர்கள். எப்போதும் பிஸியான வாழ்க்கை. அதிலும் மகனுக்காக அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதுகள். அவ்வாறு முடியாத போது அவர்களுக்கு ஏற்படும் தவிப்பு. எத்தனை உயரத்தில் இருந்தாலும் ரோஹன் மட்டுமே அவர்களின் வாழ்வின் ஒளி. இருந்தும் என்ன பயன்? அவர்களின் வாழ்க்கை மருத்துவம் என்ற சுழலில். ஆனால் எந்த மருத்துவமும் தங்களின் மகனின் விஷயத்தில் கை கொடுக்கப் போவதில்லை. இதை அறியும் போது அவர்களின் நிலை. உடல்கள் தொலைவில் இருக்கலாம், உள்ளங்கள் பிரிந்து நிற்கலாம், உறவுகள் பிரியம் மறப்பதில்லை. 2 தினங்களும் புதுமண தம்பதியருக்கு புதிய அனுபவம். தனிமையான தருணங்களின் இன்ப சாரலில் நனைந்த நாணமும் வெட்கமும் டேனியாவிடம். கள்ளப்பார்வைகளையும் சரசங்களையும் நடத்தி கொண்டிருந்த ஆரியனிடம் சுவாரஸ்யமும் சந்தோஷமும். அவன் எதிர்பார்த்ததை விட விரைவாகவே மணவாழ்வில் பொருந்தி போயிருந்தாள் டேனியா. அதனால் இன்னுமே உல்லாசமாக மிதந்து கொண்டிருந்தான். கௌதம் கூட தன் மச்சானை தனியாக தள்ளி கொண்டு போய் கேலி செய்து ஓய்ந்திருந்தான். ஆரியனின் மனதில் டேனியாவிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. சரியான நேரத்திற்காக காத்திருந்தான். அந்நேரமும் வந்தது. பிரின்சஸ், நீ ஷாம் பத்தி என்ன நினைக்கிற? ஷாம்? யார் ஷாம்? நிஜமாகவே அவளுக்கு நினைவில்லை. அதுவும் வேற எந்த பேச்சுமின்றி இப்படி திடீரென கேட்டதும் யோசனை வரவே இல்லை. ஆரியன் ஒரு நொடி திகைப்பில் இருந்தான். ஒரே நொடிதான். மனைவியின் மனதை புரிந்தவன் தானே அவன். இப்போது இதை எளிதாக எடுத்துக்கொண்டான். நான் கேட்டது ட்விங்கிள் அண்ட் ஷாம். இப்ப தெரியுதா டேனியா? மெதுவாக சாதாரண குரலில் தான் கேட்டான். ஓ, ட்விங்கிள். எஸ். நீங்க சடனா கேட்டீங்களா? அவங்க என் மைண்ட்ல வரல. ஆ. கணவனின் வாய் அவளுக்கு பதில் சொன்னது. ஆனால் அவன் பார்வை, அதில் தெரிந்த கலவை உணர்வு. குற்றம் சாட்டவில்லை, குறை சொல்லவில்லை. உடனே தெரியலையா? ஏன் என்ற வருத்தம் அதில். அவள் உதடுகள் ஒரு சாரியை உதிர்த்தது. ஷ். நமக்குள் நோ சாரின்னு முன்பே சொல்லி இருக்கேன் பேப்ஸ். மனைவியை நெருங்கியவன் தன் இதழ்களின் இணையை மென்மையாக வருடி விடுவித்தான். தங்கள் அறையின் பால்கனியில் இருக்கும் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தனர். பால் நிலவின் குளிர்ந்த பார்வை அவர்களை தொட்டு படர்ந்தது. போதை கொண்ட காற்று அவர்களை தழுவி தழுவி மேலும் கிறுக்காக்கியது. அதுக்கு புரியவே இல்லை அந்த புது காதலர்களின் மூட் இன்னும் லவ் மோடில் செட் ஆகலைன்னு. இப்ப எதுக்கு உங்களுக்கு ஷாம் நினைவுக்கு வந்தான்? பட் என்று கேட்டிருந்தாள் டேனியா. அவள் கண்களில் யோசனை வந்திருந்தது. அவனிடம் அவளுக்கு இப்போது நினைத்ததை பேச தயக்கம் இருக்கவில்லை. மற்றவர்களை விட கணவனை மனதிற்கு நெருக்கமாக உணரத் தொடங்கி இருந்தாள். ஷாம், ட்விங்கிள் உனக்கு ஃபேன் கிளப் ஆரம்பிக்க போறாங்களாம். அதான் உங்ககிட்ட பேசலாம்னு டாபிக் ஓப்பன் பண்ண. விரிந்த புன்னகை ஆரியனிடம். அவன் சொன்னதில் விழி விரித்தாள் டேனியா. ஃபேன் கிளப்பா? குட் ஜோக். செலிபிரிட்டிக்குத்தானே ஃபேன் கிளப். வை மீ? பின்ன இந்த பியூட்டி செலிபிரிட்டி இல்லையா? எப்போ என் கண்ணில் விழுந்து என்னை கிரேசியாக்கி உன்னை சுற்றி சுற்றி வர வச்சியோ அப்பவே நீ செலிபிரிட்டி தானே பேப்ஸ். ஸோ ஸ்வீட். உங்களுக்கு மட்டும்தான் இந்த செலிபிரிட்டி, மற்றவங்களுக்கு இல்லை. ஹேய், என் பிரின்சஸ் வெளியேயும் செலிபிரிட்டி தான். கண் சிமிட்டி அவனை பார்த்து முறுவலித்தாள். அவன் விரல்களுடன் தன்னதையும் கோர்த்து கொண்டு தோள் சாய்ந்து அமர்ந்தாள். ஷாம், ட்விங்கிள் பத்தி என்ன சொல்லணும்? அவுட் வித் இட் ப்ளீஸ். ஒரு கரத்தை அவளை சுற்றி போட்டவன் ஆழ்ந்த குரலில் பேசினான். டேனியா, நான் சொல்ல வர்றதை நீ சரியா புரிஞ்சுக்கணும், சரியா? சொல்லுங்க. ஏதோ சீரியஸ் டாபிக் எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு கவலைப்படுகிறான்.
நம்ம செயல்களுக்கு பின்னால் நமக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கும். அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. சிலருக்கு மட்டுமே புரியும், அநேகருக்கு புரியாது. சம் டோன்ட் கேர் டூ. முக்கியமா குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் புரியாது. நம்ம மனசுல ஏதாவது ஓடிட்டே இருக்கும். அதை வச்சு அவங்கிட்ட ரியாக்ட் பண்ணுவோம். அவங்களுடைய மனசை அது ஹர்ட் பண்ணும். நம்ம என்ன பண்ணோம் ஏன்னு குழப்பம்தான் வரும். காரணங்களை தேடி அலச ஒரு வயசு வரணும். நீ அனுபவித்த சூழல், அந்த வலி வேதனை ஷாம் பிங்கிள் 2 பேருக்கும் தெரியாது. அதை யாரும் ஒரு விஷயமா அவங்கிட்ட பேசியும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் பார்வையும் வெவ்வேறு. உன் கூடவே வளர்ந்திருந்தாங்கன்னா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அக்கா நீ என்பதைத்தான் 2 பேரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதான் உன்கிட்ட பேசி பழக ஆர்வமா இருக்காங்க. உன்னை ஆசையா சுத்தி சுத்தி வராங்க. நீ ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. இப்ப அவங்களுக்கு மத்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. எல்லாத்தையும் போக போக புரிஞ்சுக்குவாங்க. அந்த வயசு வந்ததும் அப்படி புரியலைனாலும் போகுது. நமக்கு தேவையில்ல. அத பத்திய எதிர்பார்ப்பும் நமக்கு வேண்டாம். You are the best judge of your situations, be it past or present. நான் கூட இப்படிப்பட்ட விஷயத்தில் உனக்கு வெளியாள்தான். ஆரியன் பேச பேச அந்த விஷயங்களை கிரகித்து கொண்டவள் கடைசி வாக்கியங்களில் ஒரு மாதிரி உணர அவன் வாயில் விரல்களை பதித்து பேச்சிற்கு ஒரு பிரேக் கொடுத்தாள். மனைவியின் மெல்லிய நீண்ட வெண் விரல்களை தன் இதழ்களில் அழுத்தியவன் அழுத்தமான முத்தம் ஒன்றை பதித்தான். என்னை உங்க லவ் உயிர்னு சொன்னவர் இப்போ இந்த விஷயத்தில் வெளி ஆளாக்கிட்டீங்களா? நோ, அப்படி சொல்ல வேண்டாம். நான் உங்களை செகண்ட் பர்சனாகவே நினைக்கல. இதுல நீங்க அவுட்சைடர்? நோ வே. அப்போ நீயும் நானும் ஓர் உயிர்னு சொல்ற. செம ஃபீல் கொடுத்துட்ட பேப்ஸ். வாவ், ஆசம். ரசித்து சொன்ன கணவனை கட்டி கொண்டன அவள் கரங்கள். என் பிரின்சஸ் ரொம்ப கிரேட். யாரையும் புண்படுத்தும் மனமோ எண்ணமோ அவளுக்கு கிடையாது. ஷாம் ட்விங்கிளை உன் தம்பி தங்கையா ஏத்துக்கன்னு நான் சொல்லல. ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி ஸ்மைல், எ ஹேண்ட் ஷேக், ஹாய் ஹலோ. அவங்கள இதெல்லாம் சந்தோஷப்படுத்தும். என் ஃப்ரெண்ட்ஷிப் வுடின்ட் ஹர்ட் எய்தர். மற்ற எல்லோரையும் விட நீதான் எனக்கு முக்கியம். என் உயிருக்கு பிடிக்காததை நான் செய்வேனா? புரிஞ்சுதா? டேனியா யோசிப்பாள் என்று ஆரியனுக்கு புரிந்தது. அவள் அம்மாவை பற்றி அவன் பேசவே இல்லை. அதை காலத்தின் கையில் விட்டுவிட்டான். அதற்காக தேஜு மேல் தவறு இருப்பதாக அவன் எண்ணுகிறான் என்றோ அவரை வெறுக்கிறான் என்றோ அர்த்தமில்லை. அங்கே அவன் போக முயலவும் இல்லை, விருப்பப்படவும் இல்லை. அந்த இடத்தில் அவன் மனைவிதான் அவனுக்கு முதன்மை. அம்மாவும் மகளும் நிறைய விஷயங்களில் வேறுபட்டு நிற்கலாம். ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒற்றுமை ஒன்று அமைந்து விட்டது. டேனியாவின் எண்ணங்களை மதிக்க தெரிந்தவன் ஆரியன். அவள் மனம் கோணாமல் தான் அவன் செயல்களும். தேஜஸ்வினிக்கும் அப்படித்தானே? முன்னாள் கணவன் லூகாஸ் அவரின் மனதை புரிந்து தானே விலகியது. இந்நாள் கணவனும் அப்படித்தானே செயலாற்றி கொண்டிருக்கிறார். தோ ரிசப்ஷனுக்கு குடும்பமாக வந்து விட்டனர். 2 பேரும் நல்ல கணவனை பெற கொடுத்து வைத்திருக்கிறார்கள் போலும். ஹோ, ஹவ் லக்கி. ஊரில் இருந்து வந்து இறங்கியதில் இருந்து ராஜ்கிரண் டேசி தம்பதியரின் பார்வை டேனியாவைத்தான் சுத்தி சுத்தி வந்தது. பேத்தியின் பளிச் புன்னகை முகம் அவர்களின் உள்ளத்தை நிறைத்தது. கிராண்ட்பா, நான் எப்படி இருக்கேன்னு நீங்க கேட்கவே இல்லை. 2 நாள்ல என்னை மறந்துட்டீங்க. ஃபோன்ல நீங்க வரவே இல்லை. தாத்தா மேல் சாய்ந்து அமர்ந்திருக்கும் போது செல்லமாக சிணுங்கினாள். இப்படியெல்லாம் பேத்தி பேசுவாளா என்றிருந்தது பெரியவர்களுக்கு. தாத்தா நெகிழ்ந்திருந்தார். அவளின் கைகளை பிடித்தபடி. பேச்சே எழவில்லை அவருக்கு. அதை உணர்ந்தவராக பாட்டி டெய்ஸிதான் பதில் கொடுத்தார். டேனியை பார்க்கும்போதே தெரியுதே. எங்க பேரன் அந்த கேள்வியை அனாவசியமானதா ஆகிட்டார்னு. பிறகு என்னடா கேட்க? இப்ப போல எப்பவும் இதே சந்தோஷத்துடன் நீங்க 2 பேரும் இருக்கணும். அதுதான் எங்க விஷஸ். அவர் பிளெஸிங்ஸ் டூ. ஆதரமாக அவள் கேசத்தை வருடினார் டெய்ஸி. தாத்தா அவள் தோளை லேசாய் தட்டி நெற்றியில் முத்தம் பதித்தார். ஆரியனை அணைத்த தாத்தாவின் கண்கள் கலங்கியே விட்டன. அதை உணர்ந்தவன் சற்று அணைப்பை இறுக்கி ஆறுதல் படுத்தினான். அதில் அவர் உடம்பு குலுங்கியதில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார் என புரிந்தது ஆரியனுக்கு. ஆரியனை எண்ணி ஆச்சரியமும் பெரும் நன்றி உணர்வும் எழுவதை அந்த பெரியவர்களால் தடுக்க முடியவில்லை.
டேனியாவின் நடவடிக்கைகள் அப்படி ஒரு ஃபீலை அவர்களுக்கு தந்தது. இத்தனை வருடங்களாய் நெஞ்சில் அடைத்திருந்த பேத்தியை பற்றிய அவர்களின் கவலைகள் அகன்றிருந்தன. சான் பிரான்சிஸ்கோவில் இருந்த அந்த ஜே.பி. நேத்தன் டவுன் ஹோட்டல் விழா கோலம் பூண்டிருந்தது. வேலட் பார்க்கிங் ரிசப்ஷன் டீம் அதி சுறுசுறுப்புடனும் பொறுப்புடனும் செயல்பட்டு கொண்டிருந்தனர். கடந்த 2 நாட்களாக ரிசப்ஷனுக்காக வருகை தந்து கொண்டிருந்த விருந்தினர்களால் ஹோட்டல் அறைகள் நிரம்பியிருந்தன. நேத்தன் குரூப்ஸின் முதல் வாரிசு முடிசூடா மன்னன் ஆரியன். அவனின் திருமண ரிசப்ஷன். ஹோட்டல் ஸ்டாஃப் அனைவரிடமும் ஓர் ஆவல், பரபரப்பு. மிகவும் மகிழ்ச்சியாகவும் கவனமுடனும் செயல்பட்டு கொண்டிருந்தனர். மதியமே வீட்டினரும் அங்கேயே வந்திருந்து கொண்டனர். ஆரியன் ஒரு முறை அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்து விட்டிருந்தான். எதிலும் குறை சொல்ல முடியாத நேர்த்தியுடன் அனைத்தும் தயார் நிலையில் கண் அசைவில் இயக்கிக் கொண்டிருந்தான் அஸ்வின். இதுதான் முதல் முறை அஸ்வின் இப்படி தனியாக செயல்படுவது. படிப்பை முடித்து இப்போதுதானே தொழிலில் நுழைகிறான். விளையாட்டு பிள்ளை போல் இருக்கும் அஸ்வினுள் எத்தனை திறமை! அசந்துதான் போனான் ஆரியன். தம்பியை பற்றிய பெருமிதத்துடன் வளைய வந்த கணவனை சீண்டி கொண்டிருந்தாள் டேனியா. பெட்ரோ மகிழ்ச்சி சமுத்திரத்தில் மூழ்கி திளைத்தாலும் அஸ்வினுடன் இணைந்து சுறுசுறுப்பாயிருந்தான். ரிசப்ஷனில் முதலில் 1 மணி நேரம் காக்டெயில் பார்ட்டி, இடையில் விருந்தினர்களுடன் போட்டோ ஷூட், பிறகு மெயின் ஈவென்ட்ஸ். அதில் அன்றைய நிகழ்வின் நாயகன் நாயகி பற்றிய இன்ட்ரோ ஸ்பீச், டின்னருடன் ஆட்டம் பாட்டம், இப்படி பிளான். அதற்கு முன் புதுமண தம்பதியர் மட்டும் தனி போட்டோ ஷூட்டில். ஊடகவியலாளர்களின் வருகையும் தெரிந்தது. ஆதிரா, கௌதம் வரவேற்பில் நின்றிருந்தார்கள். விருந்தினர்கள் வர வர காக்டெயில் பார்ட்டி களை கட்டியது. ஆரியன், டேனியா சிறிது நேரம் அங்கே வலம் வந்து விருந்தினர்களுடன் சிறிது நேரம் செலவழித்தனர். பிறகு விருந்தினர்களுடன் மெயின் ஈவெண்ட் ஹாலில் போட்டோ ஷூட் தொடங்கி இருக்க, இங்கே காக்டெயில் பார்ட்டியில் லூகாஸ், எலைன் விருந்தினர்களை பார்த்து கொண்டனர். அஸ்வின் ஹீரோ போல் இருந்தான். அசத்தலானதொரு தோற்றம். அவன் உடையும் நடையும் பாவனையும் அவனுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை சுடர்விட தானாகவே புது கம்பீரம் வந்திருந்தது. அவன் பள்ளி கல்லூரி நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்க, கேலி, கிண்டல், சிரிப்பு என அவர்கள் கூடியிருந்த இடமே அதிர்ந்தது. ஆரியன் டேனியாவை காண இளவரசன் இளவரசி போன்றே தோன்றியது. அவர்களின் மனம் பொருந்தி போனதில் தோற்ற பொலிவும் பொருத்தமும் மேலும் மிளிர்ந்தது. மிக மிக கவனத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த உடை அலங்காரம், அதை உடுத்தியிருந்த நேர்த்தி, ஐரோப்பிய இந்திய கலவையான டேனியாவின் அழகு அனைவரையும் கவர்ந்தது. ஆரியன் மனைவியின் அழகில் சொக்கி போயிருந்தான். அவன் மட்டுமா? அவளும் தான். ராயல் ப்ளூ சூட் அவனின் பாலில் பழுப்பு தோய்ந்த தோல் நிறத்தை எடுத்து காட்டியது. அதி கவர்ச்சியான தோற்றம், ஆள் மயக்கி புன்னகை வேறு. இருவரும் அடிக்கடி பார்வையால் தழுவி கொண்டனர். போட்டோ ஷூட் இன்னும் போய்க் கொண்டிருந்தது. ஆரியன் டேனியாவுடன் விருந்தினர்கள், குடும்பத்தினர் என விதவிதமாக ஃப்ளாஷ், ஒளி வெள்ளம், காமிராக்களின் எண்ணிக்கையும் அதிகம். ஆதிராவின் குடும்பம் அஸ்வின், லூகாஸ், எலைன், ராஜ்கிரண், டெய்சி, பெட்ரோ என அனைவரையும் வெவ்வேறு போஸில் கிளிக்கிக் கொண்டன. ஆயிற்று. இனி மெயின் டின்னர் தொடங்கும் நேரம் நெருங்கியது. டேனியாவின் விழிகள் தேடலில் இறங்கியிருந்தது. எங்கே காணோம்? மதியம் வந்து பார்த்தார்களோ? மனைவியின் அலைப்புறுதல் கண்ணில் பட்டுவிட, ஹேய், என்னாச்சு? யாரையாவது தேடுறியா என அவள் புறம் திரும்பி மெல்லிய குரலில் கேட்டான். ஷியாம், ட்விங்கிள் போட்டோவுக்கு வரல. இங்க வந்த மாதிரி தெரியல. ஓ, வர சொல்லணுமா? அத்தனை விருந்தினர்களுக்கு மத்தியில் யார் அங்கில்லை என இவன் இங்கே பார்த்தான். தங்கள் அருகில் வந்தவர்களுக்கு கை குலுக்கி சிறு அணைப்பு, மனைவிக்கு அறிமுகம் செய்வித்தல் என அவன் கவனம் இருந்தது. வர சொல்லுங்க ப்ளீஸ். ஆரியன் இதயத்தில் இதம் பரவியது. டேனியாவின் செயல் அவனுக்கு அதை தந்திருந்தது. அஸ்வினை கூப்பிட்டு இவன் சொல்ல, ஷாம், ட்விங்கிள் மலர்ச்சியுடன் வந்து சேர்ந்தனர். ட்விங்கிள் கியூட் டாலி என்றால், ஷாம் செம ஸ்மார்ட் லுக். பிரணவ், பிரதமை, அந்நேரம் பெட்ரோ அங்கு அழைத்து வந்தான். சில மகிழ்ச்சியான கிளிக்ஸ் அரங்கேறின. ஷாம், ட்விங்கிள் அங்கிருந்து நகரும் முன் டேனியா ஆரியனை பார்க்க, அவள் விழியின் மொழி இதனை அறிந்தானோ இல்லையோ, அறிந்தும் அறியாதது போல புருவம் உயர்த்தினானோ?
அடக்கப்பட்ட புன்னகையால் அவன் இதழோரம் லேசான துடிப்பு. அவள் அதையெல்லாம் கவனிக்கவில்லை. அவள் ஷாமிடம் திரும்பி அவன் கை பற்றினாள். அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு வா ஷாம், எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஷாமுக்கு முன் ட்விங்கிள் சிட்டாக பறந்திருந்தாள். சைத்தன்யாவும் தேஜுவும் வந்தார்கள். மூத்த மகளின் நெருக்கத்தில் வந்து நின்ற தேஜுவிடம் மகிழ்ச்சி. லேசாக கண்கள் கலங்கின. டேனி, மகளின் கைகளை பற்றியவருக்கு மேலே பேச முடியவில்லை. டேனியாவின் கரங்கள் அவரை ஆறுதல் படுத்தியது. ஆனால் அவள் அம்மாவின் தொடுகையால் உருகிவிடவில்லை. ஒரு வகை உணர்வு வந்து போனது. ஆரியன் மெச்சுதலுடன் மனைவியை பார்த்திருந்தான். அவளின் அடுத்த செயலில் பப்ளிக் என்பதையும் மறந்திருந்தான். இதழோடு இதழ் பொருத்தி பச்சென்று இச்சொன்று தந்துவிட்டான். நெருங்கிய உறவுகளும் நட்புகளும் புது மணமக்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள், மலரும் நினைவுகள் என ஒரு சிறிய உரையை நிகழ்த்துவார்கள். விருந்தினர்களுக்கு உவகை தரும் நிகழ்வு அது. அதன் பிறகுதான் டின்னர், டிஜே, மியூசிக், டான்ஸ் என அதிரும். அப்படி முதலில் பேச அழைக்கப்பட்டது தேஜஸ்வினி. டேனியாவின் ஏற்பாடு. அஸ்வினிடம் கொஞ்சம் முன்பாக சொல்லியிருந்தாள். இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. குடும்பமே சில நொடிகள் ஸ்தம்பித்தது. தேஜுவிற்கு பேரதிர்ச்சி. எப்படியோ சமாளித்து பேச ஆரம்பிக்க, பிறகு அவர் பேச பேச கரகோஷங்கள். அதிகம் பேசவில்லை, லிமிட்டோடு இருந்தது பேச்சு. டேனியாவை பற்றி அவ்வளவு பெருமிதம். ஆரியனுக்காக இதை செய்திருந்தாள் டேனியா. அத்தனை பேர் கூடியிருக்கும் சபையில் எந்த விதமான பேச்சுக்களுக்கும் இடமளிக்க கூடாது. எதுவாயினும் தங்கள் இருவருக்குள் மட்டுமே விஷயங்கள் நிற்க வேண்டும். அந்த புரிதலில் நின்றாள். கணவனின் எண்ணங்கள் தன்னை முதன்மையாக கொண்டு படர்ந்து அடர்ந்திருக்க, தான் என்ன செய்ய வேண்டும்? நடந்து முடிந்தவைகளை எண்ணிக்கொண்டிருக்காமல் வருங்காலத்தை மனதில் கொண்டு தன் பிடிவாதத்தை தளர்த்தினாள். லூகாஸ் நினைத்து வந்ததைப் போல மகளிடம் தேஜுவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆரியனின் காதல் அங்கே சாதனை புரிந்து கொண்டிருந்தது. அத்தனை சந்தோஷத்தில் இருந்தார் லூகாஸ். மகளை உச்சி முகர்ந்து மனம் குளிர்ந்தார். அருகில் இருந்த எலைனிற்கு மனம் வெகு நிறைவாய். ரிசப்ஷன் வாஸ் அ ஹியூஜ் சக்சஸ். அனைவரும் மூக்கில் விரல் வைத்து பிரமிக்கும் அளவு கோலாகலம். அத்தனை மகிழ்ச்சிக்கும் ஒரு திருஷ்டி வந்திருக்கணும் தானே. கரும்புள்ளியாக வருகை தந்திருந்தான் நவீன் மித்ரா, ஆதிராவின் மாஜி கணவன். வெர்பல் அபியூஸ் எனும் கொடுமையை நிகழ்த்தி அப்பூவை கசக்கி எறிந்த சாடிஸ்ட், பாதகன், மகா பாவி. மற்றவர்களுக்கு அவன் வருகை பெரிய விஷயமாக தெரியவில்லை. அத்தனை விருந்தினர்களுக்குள் அவன் ஒருவன், அவ்வளவே. அவன் தாத்தாவிற்கு அழைப்பு வந்திருக்க அவருக்கு பதில் வந்திருந்தான் நவீன். ஆரியன் குடும்பத்திற்கு அவன் வருகை உணர்வு கொந்தளிப்பை தந்திருந்தது. சில நிமிடங்களில் மீண்டிருந்தனர். ஆனாலும் டேனியா அதை கவனித்திருந்தாள். உனக்காக ஒரு வரி ஏனும் கவி ஏற்றிடத்தான் துடிக்கிறேன் நிலவே. உன்னில் கட்டுண்டு கிடக்கும் நான் மயக்கத்தின் பிடியில். பிறகு எழுத்தாணியை பிடிப்பது எப்படி வெண்ணிலவே? ரிசப்ஷன் முடிந்து ஒவ்வொருவராக கிளம்ப, நான் உங்ககிட்ட டச்சில் இருக்கலாமா என ஷாம் டேனியாவிடம் பெர்மிஷன் கேட்டான். அவனின் அக்கா என்ற அழைப்பு தொலைந்திருந்தது. இப்போது மட்டுமல்ல, அவர்கள் ரிசப்ஷனுக்கு வந்ததில் இருந்தே. டேனியா அதை கவனித்திருந்தால்தான். பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவன் இப்படி கேட்டதும் என்னவோ போல் இருந்தது. ஷியோர், வை நாட் ஷாம். உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணு. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எங்களை விசிட் பண்ணலாம். என் ஃபோன் நம்பர் தரேன். அவன் தலையில் கை வைத்து மெதுவாக கேசத்தை வருடினாள். ஏனோ அந்த நிமிடம் இருவருக்கும் மிக நெகிழ்வாய். அத்தருணம்தான் அவர்களின் சகோதரத்தின் தொடக்கமாக இருக்கப் போகிறது. சில உணர்வுகள் தானாக வருவது. அதற்கு தடா சட்டம் கிடையாது. அணை போடவும் முடியாது. அன்பு அப்படிப்பட்ட உணர்வுதான். அதிலும் மை பிளட் சேம் பிளட் எனும் உணர்வே ரொம்பவே அன்பிரெடிக்டபிள். நம்மால் இரத்த உறவுகளின் உணர்வுகளை இப்படித்தான் என்று உறுதியாக கணிக்க முடிவதில்லை. எப்போது வேணும் என்றாலும் மேலே எழும்பும், பொங்கி பெருகும், சுழற்றி அடிக்கும், மனதை மல்டி அடிக்க வைத்து ட்விஸ்ட் கொடுத்துவிடும். அப்படித்தான் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆரியன் அவர்களை பார்த்திருந்தான். அந்த நேரம் மனைவியை பெருமிதத்துடன் அவன் பார்வை தழுவியது. மனதில் இதம் பரப்பிய செயல். ட்விங்கிள் ஷாம் போல் அல்லாது அக்காவை அக்காவென்றே அழைத்தாள்.
அவளுக்கு எதையும் பிரிந்துணரக்கூடிய பக்குவம் வந்திருக்கவில்லை. ஒரு வகையில் அது நன்மைக்கே. தோ இப்போ விடை பெறும்போது டேனியாவை கட்டிப்பிடித்து முத்தம் வைத்துவிட்டே சென்றாள். ட்விங்கிள் பார்ப்பதற்கு சற்று டேனியாவைப் போல இருப்பாள். அதனாலோ என்னவோ ஆரியனை மட்டுமில்லை, மொத்த குடும்பத்தையும் கொஞ்சம் கவர்ந்திருந்தாள். அவர்களுடன் சைத்தன்யா மற்றும் தேஜு விடை பெறும்போது டேனியா நிர்மலமான முகத்துடன் இருந்தாள். அவளுக்கு சைத்தன்யா மேல் வெறுப்போ விருப்போ கிடையாது. பாசம் பந்தம் அப்படி எதுவும் இல்லை. அவள் அறிந்தவரை அவர் நல்லவர், ஒரு மனிதராக, மருத்துவராக, ஏன் ஒரு நல்ல குடும்ப தலைவராகவும். அவர் தனக்கு முதலில் அறிமுகமான சூழல், அம்மாவின் கணவர் என்ற உறவு முறை, அதனை கசியாமல் தான் அவரை படுத்தியது என எதுவும் மறக்கவில்லை. அதனை சகியாமல் தான் அவரை படுத்தியது என எதுவும் மறக்கவில்லை. இன்னும் அதையே பிடித்து வைக்காமல் இருக்க கற்றுக்கொண்டாள். அவருக்கு தன் இதழில் படரவிட்ட மெல்லிய புன்னகை, சின்ன தலையசைப்புடன் விடை கொடுத்தாள். அம்மாவிற்கு விடை கொடுக்கும்போது சிறு அணைப்பை தந்தாள். ரொம்ப பேசவும் இல்லை, அழுது கரையவும் இல்லை. தேஜு கண்ணீரோடுதான் சென்றார். டேனியா வெளிப்படையாக எதையும் காட்டவில்லை என்றாலும் உள்ளுக்குள் உணர்வுகளின் தாக்கம் இருக்கத்தான் செய்தது. மனைவியை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டிருந்த ஆரியன் அந்த நொடி அவள் உணர்வுகளை தனதாக உணர்ந்தான். தன் தோளோடு அவளை அணைத்து கொண்டான். நான் இருக்கிறேன் உனக்கு என்பதாக. லூகாஸ் மற்றும் எலைன் கிளம்பி போக ரொம்பவே அழுதுவிட்டாள் ஆரியனின் பிரின்சஸ். அப்பாவுடன் அதிக பிணைப்பு, எலைனுடன் சிற்றன்னை என்ற உறவை விட நல்ல தோழியைத்தான் கண்டிருந்தாள் டேனியா. அவர்கள் தொலைவில் இருந்த போதும் இருவரின் பாசம் அந்த மாதிரி. இன்னும் கௌதம் குடும்பத்துடன் கிளம்பவும் டேனியாவை சமாளிக்க நம்ம பயப்புள்ள ஆரியன் கஷ்டப்பட்டு விட்டான். அஸ்வினுக்கு அதை கண்டு சிரிப்பு பொங்கியது. வாய் விட்டு சிரித்து முதுகில் 2 அடியும் வாங்கி கொண்டான். அவனை அடித்தது யாராம்? அவன் தோழி டேனியா என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. சாட்சாத் நம்ம ஹீரோதான் தம்பி முதுகில் டின் கட்டியது. அதை ஆச்சரியமாக மொத்த குடும்பமும் பார்த்து ரசித்தது. வந்திருந்த விருந்தினர்கள் மற்றும் உறவினர்கள் விடைபெற்று சென்ற ஓரிரு நாட்களில், அச்சோ என்னதிது, இப்படி நெருக்கமாகவா நிப்பீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க, இது ஏர்போர்ட் என தன்னுடன் ஒட்டியே நின்றிருந்த கணவனை விட்டு விலக எத்தனைத்தாள். தங்கள் உடைமைகளுக்காக வான்கூவர் விமான நிலையத்தில் காத்திருந்தனர் ஆரியனும் டேனியாவும். சில நிமிடங்கள் முன்பு வான்கூவர் மாநகரத்தில் தரை இறங்கிய விமானத்தில் இருந்து உதிர்ந்திருந்தனர். தன் பிரின்சஸை விலக விடாமல் சிக் என்று இருக்கும் அவளின் சிற்றிடையில் கை கொடுத்து இன்னும் இறுக்கமாக பிடித்தான். அந்த டியரில் ஈர்க்கப்பட்டவனாக, இது ஏர்போர்ட் தான், யார் இல்லைன்னு சொல்றது, இருந்துட்டு போகுது, என் கேர்ள் ஃப்ரெண்ட், என் லவ், நான் இப்படித்தான் நிற்பேன், நிக்க வச்சுக்குவேன். அழகிய மின்னகையுடன் அவள் காதோரம் முணுமுணுத்தான். வெளியே ஏதும் தெரியாதது போல படு கேஷுவலாக தன்னோடு மேலும் ஒட்ட வைத்து கொண்டான். ஐய, வைஃபை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற ஆள் நீங்களாத்தான் இருப்பீங்க, போங்க. உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சு எங்கே என்ஜாய் பண்ண பேப்ஸ்? நீ வைஃபாக வந்த பிறகுதானே நமக்கே இப்படி சான்ஸ் கிடச்சிருக்கு. உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுல தான் செம கிக் தெரியுமா பேப்ஸ்? சொக்கி போனவனாக அந்த கிக்கை அனுபவித்து சொன்னான். வைஃப்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கணும், எஸ்பெஷலி இன் பப்ளிக். கேர்ள் ஃப்ரெண்டுனா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பப்ளிக்கோ ப்ரைவேட்டோ கவலையே பட வேண்டாம். ஐ கேன் ஃப்ளிட் வித் யூ ஃப்ரீலி. மனைவியின் கண்களை சோம்பலாக தழுவின அவனின் நீல நயனங்கள். அவளோ அவன் பேசிய மொழியின் அர்த்தத்திலும் அதற்கு மேல் மயக்கிய அவனின் விழிகளாலும் கவரப்பட்டாள். மெல்ல மெல்ல அந்த நீல நயனங்கள் அவளை ஈர்த்து அமிழ்த்து கொள்ளும் அந்நொடியில் அவன் சரியாக உதட்டை குவித்து முத்தத்தை பறக்க விட்டான். அதில் சுதாரிப்பு வந்தது அவளுக்கு. ஐயோ, இப்படியா பேசுவீங்க? டேஞ்சரஸ் ஃபெலோ, ரொம்பவே மோசம், கெட்ட பையா. இப்போ என்ன செய்யலாம் என் பேட் பாயை? சிரிப்புடன் டேனியா கேட்க, ஏய், நான் உனக்கு பேட் பாயா? ஆ, பேட் பாய் அப்படித்தானே? அப்போ நான் உன்னை என்னென்னமோ செய்யலாம். என் பேப்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லித்தரவா என கண் சிமிட்டி உல்லாசமாக சிரித்தான் அவளின் கள்வன். ஷ், செல்லமாக கடிய முயன்றாள். முடியவில்லை அவளால். மனைவியின் அவஸ்தையை ரசித்தவன், பட் இது பப்ளிக் பிளேஸ், இங்க எதுவும் முடியாது, நம்ம பிரைவேட் லெசன்ஸை தனியா வச்சுக்கலாம் என கண் சிமிட்டினான்.
இப்படியெல்லாம் பேசினால் அவள்தான் என்ன செய்வாள்? குப்பென பொங்கிய வெட்கத்தால் சிவந்து போனது டியூலிப் மலர். பால் வண்ணத்தில் முட்டியை தொட்டு நிற்கும் உடை, அதில் வெகு சில ஊதா பூக்கள் மட்டும் மலர்ந்திருந்தன. அவ்வுடைக்கு ஏற்ப இடுப்பிற்கு மேலே இறுக்கமாக நின்றிருந்த ஊதா நிற காட்டன் ஷார்ட் பிளேசரில் வெட்க சிரிப்புடன் அவளும். அவனின் கம்பீரத்தை மேலும் எடுத்து காட்டும் விதமாக இருந்தது ஆரியன் அணிந்திருந்த செமி ஃபார்மல் உடை. வெளிர் நிற டெனிம் கேஷுவல் பேண்ட், அடர் வண்ண நீளத்தில் டைட் ஃபிட்டட் ஷர்ட். மிகவும் வசீகரமாக தெரிந்தான். ஆட்களை தன் புறம் ஈர்க்கும் விதமான மாய புன்னகையுடன் அவனும். இளம் காதலர்களான இருவரும் பூரிப்புடன் பேசி சிரித்து கரைத்து கொண்டிருந்த சில நிமிடங்களில் ஃபிளாஷ் 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 ஊடகங்களின் கேமராக்கள் இருவரின் அழகிய தருணத்தை பதித்து கொண்டன. உலக ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை தங்கள் பக்கம் பிடித்து வைத்து கொண்டிருந்த அந்நகரத்தில் ஜே.பி. நேத்தன் ரியல் எஸ்டேட் குரூப்பின் முக்கிய பங்களிப்பும் இருந்தது. அதான் ஆரியன் டானியாவிற்கு இந்த வரவேற்பு. திருமணமாகி முதல் முறை வருவதால் டானியாவின் கல்லூரி ஆரம்பிக்க ஒரு வாரம் கூட இல்லாத நேர நெருக்கடியிலும் வான்கூவருக்கு வந்திருந்தனர். முதலாக இருவரும் சந்தித்து கொண்டது அங்கேதான் அல்லவா? இருவருக்குமே ஸ்பெஷலான இடம். ஆரியன் அந்த ஸ்பெஷலை இன்னும் கிராண்டாக மாற்றி வைத்திருந்தானே. மனைவியிடம் காட்டிடும் ஆவல், தனிமையில் ஆதர்ஷிக்கும் நினைவுகளை பெருக்கிக் கொள்ளும் ஆசை அவனுக்கு. ஹவாய் செல்ல அவள் காட்டிய ஆர்வத்தைக் கண்டு பயந்து போய் அவசரமாக இங்கே தள்ளிட்டு வந்திருந்தான். பின்ன ஹனிமூனை யாராவது அக்கா வீட்டில் கொண்டாடுவாங்களா? அப்படித்தானே டானியா நினைத்திருந்தாள். விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்தவர்களை அங்கே காத்திருந்த லீம் ஹவுஸின் உள் அமர்த்தி கொண்டது. அவர்களின் ஹோட்டலை நோக்கி வேகம் எடுத்தது வாகனம். மௌனமாக சென்று கொண்டிருந்தன நிமிடங்கள். உள்ளிருக்கும் இருவரும் அலுங்காமல் குலுங்காமல் ஸ்மூத்தாக ஓடிய லிமோவில் ஓய்வாக சாய்ந்திருக்க, இதயங்கள் இரண்டும் 7 ஸ்வரங்களின் லயத்தோடு இசைத்து கொண்டிருந்தன. டானியா வெளியே பார்வையை பதித்து வர ஆரியன் அவளை உச்சி முதல் பாதம் வரை ரசித்து பார்த்து கொண்டு வந்தான். ஊசி போல் தன்னில் பாய்ந்து சிலிர்க்க வைத்து கொண்டு வந்த கணவனின் நீல நயனங்களின் பார்வையை உணர்ந்துதான் இருந்தாள். நெஞ்சில் கரை உடைத்து தழும்பிய காதல், இருவருக்கும் கிடைத்த தனிமை, அவனும் அவளும் எதிர்பார்ப்புகளுடன். மனைவியின் மேல் கண்களை பதித்திருந்தவன் அவளின் விழிகள் ஆச்சரியத்தை காட்டி முகம் பிரகாசமாக புரிந்தது ஆரியனுக்கு. இவனும் வெளியில் விழிகளை திருப்பினான். பசுமையாக விரிந்து பறந்திருக்கும் குழி பந்தாட்ட மைதானம், கோல்ஃப் கோர்ஸ். இருவரின் விழிகளில் மின்னல்கள். ஒரே சமயம் பார்வைகள் தழுவி கலந்து நின்றன. இருவரும் முதலில் சந்தித்து கொண்டது அங்குதானே. அந்த முதல் சந்திப்பில் லூகாஸ் மகளுடன் வான்கூவர் வந்திருந்தார். மகளுடன் விடுமுறையில் வந்திருந்தாலும் தவிர்க்க முடியாத சில தொழில் சந்திப்புகள். அன்று டானியா தந்தையுடன் குழி பந்தாட்டம் விளையாட வந்திருந்தாள். சில மணித்துளிகளில் அவர் மொபைலில் ஓர் அழைப்பு வர லூகாஸ் போக வேண்டிய சூழ்நிலை. டானியாவிற்கு அறைக்குள் தனியாக இருக்க மிகவும் போர் அடித்தது. அதனால் மீதி குழிகளில் பந்தாட்டம் முடித்து வருவதாக கூறி அப்பாவிற்கு பை பை சொன்னவள் ஆட்டத்தை தொடர முன்னேறினாள். ஓரிடத்தில் சரிவாக இருந்தது. டானியாவின் கவனம் பந்தில் இருக்க அந்த நேரம் ஆரியன் அவள் இருந்த பக்கம் வந்து கொண்டிருந்தான். கொஞ்சம் பின்னால் நகர்ந்தவள் கால் சரிவில் பதிய தடுமாறி விழலானாள். சரியாக அதே நொடியில் ஆரியன் அவளை கவனிக்க உதவும் பொருட்டு ஈரெட்டில் அருகில் வந்தான். பூ குவியல் தரையை தொடும் முன் பிடித்து தன்மேல் தாங்கி நின்றான். தரையில் விழுந்து வாராமல் தன்னை காப்பாற்றியது யார்? நன்றி பார்வையுடன் நிமிர்ந்தாள். பூங்கொத்தின் மென்மையை உள்வாங்கி நின்றவன் சற்று தடுமாறித்தான் நின்றிருந்தான். தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் குனிந்து அவளை நோக்கினான். அவளும் அந்நொடியில் நிமிர்ந்து அவனை நோக்கினாள். முதலாக ஒரு பெண்ணிடம் ஆரியனுக்கு ஈர்ப்பு தோன்றியது அந்த மணித்துளியில்தான். தன்னை மறந்து சுவாரஸ்யமாக அவளை பார்த்து வைக்க அவளும் அவனை பார்த்தாள். முக்கியமாக அவனின் நீல கண்கள். அந்த கண்களை அவளுக்கு பிடித்தது. அந்நேரம் அவன் பார்வையில் தோன்றிய உணர்வுகளால் கவரப்பட்டு அப்படியே நின்றாள். நொடிகள் கடந்து சென்று நிமிடங்களை தொட அந்த முதல் பார்வை, முதல் சந்திப்பு ஆரியனை டானியாவின் மேல் காதல் கொள்ள செய்திருந்தது. ஆரியனும் அதை உடனே உணர்ந்திருந்தான்.
டேனியா அச்சந்திப்பில் ஆரியன் பால் கவரப்பட்டிருந்தாள். அந்த பயணத்தில் தற்செயலாகவோ இல்லை வேண்டுமென்றோ இருவரும் சில முறை சந்தித்திருந்தனர். லூகாஸையும் அப்போது தெரிந்து வைத்து கொண்டான் ஆரியன். அங்கிருந்து கிளம்பிய அந்நாளில் அவனின் நீல நயனங்களை பிரியவே மனமில்லை அவளுக்கு. அந்த உணர்வுக்கு பெயர்தான் காதலா? அப்போது அவள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதன் பிறகு எத்தனை சந்திப்புகள்! முதல் சந்திப்பில் இருந்து அவளுள் அவன் மாயா ஜாலங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருந்திருக்கிறான். அவளும் காதலில் உருகி இருந்தாலும் உணர்ந்ததென்னவோ தாமதமாகத்தான். அதையும் சாமானியமாக ஒப்புக்கொள்ளவில்லையே. இப்போது அந்த நினைவுகள் வர ஒரு மாதிரி உணர்ந்தாள் டேனியா. அவன் தன் காதலின் பரிமாணங்களை அவளுக்கு உணர்த்தி இருக்க தான் என்ன செய்தோம் என்றிருந்தது. அதை நினைத்து பார்த்த இந்த நிமிடம் ஒரு பெரிய உணர்வலை தாக்குதலில் சிக்கினாள். ஆரியனுக்கு மனைவியின் எண்ணங்கள் யாவும் தெரியவில்லை. அவனுக்கு அவளோடான அனைத்தும் இனிமையே. ஆனாலும் இப்போது உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாள் என்பதை படித்தான். அவனும் அப்படித்தானே உணர்கிறான். அதுவரை நிறைய இடைவெளி விட்டு தள்ளி அமர்ந்திருந்தவர்கள் ஒரே சமயத்தில் இருவரும் நெருங்கி வந்தனர். மிக அவசரமாக ஆரியனின் கன்னத்தில் முத்தம் வைத்தாள் டேனியா. அவன் உணரும் முன் இறுக்கமான அணைப்பை கொடுத்தும் விலகினாள். அவள் மேனியில் ஒரு நடுக்கம் ஓடியது. விழிகள் கலங்கின. அவன் தன்னை விட்டு விலகியவளை விடவில்லை. கை நீட்டி தன்னுடன் இழுத்து கொண்டான். இருவரும் பேசவில்லை. அமைதியாக அந்நொடிகளை அனுபவித்தனர். குழிப்பந்தாட்ட மைதானத்திற்கு வெகு அருகிலேயே தங்களின் ஹோட்டல் வளாகம் இருக்க கண்டாள் டேனியா. புதிய கட்டிடங்கள், இன்னும் கட்டிட வேலைகள் அனைத்தும் முற்று பெற்றிருக்கவில்லை. அவளுக்கு எதுவோ புரிவதாய் அதையே கணவனானவன் வாய்மொழியாக உரைத்தான். நம்ம காதலின் தொடக்க புள்ளிதான் இந்த ஹோட்டல் வளாகத்திற்கு அடித்தளம். நமக்கான அந்த முதல் சந்திப்பு தற்செயலாக நிகழ்ந்ததா இல்லை தெய்வ செயலா தெரியல. இந்த கோல்ஃப் கோர்ஸ் தானே நம் இருவரையும் சந்திக்க வைத்தது. எ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் இன் அவர் லைஃப்ஸ். அதான் இங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அவளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டவனை மெய் சிலிர்த்து போய் பார்த்தாள். இருவருக்கும் நுழைவு வாயிலிலேயே பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. கணவன் அறிமுகப்படுத்தியவர்களை புன்னகையுடன் எதிர்கொண்டு முகமன் கூறினாலும் உள்ளுக்குள் வேறு மனநிலையில் இருந்தாள் டேனியா. அவர்களின் பெண்ட் ஹவுஸ் உள்ளே நுழைந்ததும் ஆரியன் மனைவிக்கு ஆர்ப்பாட்டம் மிக்க வரவேற்பை தந்தான். அதுவரை தன்னை அடக்கி கொண்டிருந்தவள் அதற்கு மேல் முடியாமல் உடைந்தாள். திகைத்து போனான் ஆரியன். என்னாச்சுடா, ஏன் அடற? பேச முடியவில்லை அவளுக்கு. கண்ணீர்தான் அதிகமானது. நல்ல மனநிலையை கெடுப்பது போல வந்த அழுகை அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் அழுகை வந்துவிட்டது, என்ன செய்வாள்? உஷ் பேப்ஸ், கண்ட்ரோல் யோர் செல்ஃப். ரொம்ப எமோஷனல் ஆகிறாய். மனைவியை அணைத்து நின்றிருந்தவன் அவளை முதுகில் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினான். சிறிது நேரமானது அவளின் அழுகை நின்றதும் அவள் கவனத்தை திசை திருப்ப தங்கள் அறைக்கு அழைத்து சென்றான். பால்கனி கதவை திறந்து வெளியே சுட்டி காட்டினான். அழகான வியூ. தங்களை இணைத்த பாலமாக அமைந்துவிட்ட குழி பந்தாட்ட மைதானம் பசுமை படர்ந்து விரிந்திருந்தது. உணர்ச்சி பிழம்பாக பேச்சற்று நின்றிருந்தவள் எதுவும் பேசும் முன் ஆழமான நெடிய முத்தத்தை அவளின் இதழில் தொடங்கி வைத்தான். சில நிமிடங்கள் இருவரும் முத்தங்களால் காதல் மொழியை பேசிக் கொண்டனர். டேனியாவின் மனநிலை தெளிவு பெற்றது போல இருக்க ஆரியன் அவளின் அழுகைக்கான காரணத்தை கேட்டான். அவள் சொன்ன பதிலில் உள்ளுக்குள் இருந்த அவன் பதட்டம் விலகியது. விரிந்த புன்னகை அவன் இதழ்களில் வந்தமர்ந்தது. அதன் பிறகு அங்கு தேனிலவு நாட்களில் இருவரின் சிந்தனையும் செயலும் காதலிப்பது மோகிப்பது மட்டுமே. எந்த தொந்தரவும் இன்றி தனிமையான உலகம், தெவிட்டாத தித்திப்பான நினைவுகளை சுமந்து கொண்டு வீடு திரும்பினர். முத்த துளிகளை பெறாமலே பித்துக்குழியாகினேன் உன்னால் பெண்ணே. பித்தம் தெளியும் உன் முத்தங்களால் கண்ணே. பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பெண்ணே. சிக்கனமின்றி நீ தரும் முத்தங்கள் தாம் கண்ணே. என்னுள் தடுமாறும் உயிரை பிறழாமல் தடுக்கும். ஆரியன் டேனியா திருமணம் முடிந்து 2 மாதங்கள் ஆகப் போகின்றன. அவர்கள் நியூயார்க் வந்தும் 5 வாரங்கள் கடந்திருந்தன. டேனியா கல்லூரிக்கும் ஆரியன் அலுவலகத்திற்கும் திரும்பி இருந்தாலும் இன்னும் இருவரும்
ஹனிமூன் பீரியடில் இருந்து மீளவில்லை. இப்போது அவர்கள் வசிப்பது ஆரியன் சில மாதங்கள் முன்பே வாங்கி போட்டிருந்த வீடு. டேனியாவின் வரவுக்காக காத்திருந்த அவ்வீடு தற்போது ஒலியும் ஒளியும் பெற்று அழகாகி இருந்தது. திருமணத்திற்கு நேசித்தவளின் சம்மதம் பெற்றவுடன் ஆரியன் நியூயார்க் வந்து செய்த கடமைகளில் முக்கியமானது அவ்வீட்டை தங்களுக்காக தயார்படுத்தியது. ஸ்மார்ட் ஹோம் என அழைக்கப்படும் வீடாக மாற்றியிருந்தான். நவீன தொழில்நுட்பங்களுடன் அவ்வீட்டில் அனைத்தும் இயங்கின. டச் போன்ஸ், ஐபேட் வழியே வீட்டின் செயல்பாடு, கண்காணிப்பு எனும் அளவுக்கு நவீனம், உயர்தர தொழில்நுட்பம் இதனை சாத்தியமாக்கி இருந்தது. இவர்களுக்கான காண்டோமினியம் அனைத்து வசதிகளுடன் இருந்ததுதான். அண்ணனும் தம்பியும் நியூயார்க்கில் தங்குவது அநேகமாக அங்கேதான். அஸ்வின் படிக்கும்போது நல்ல உபயோகம். ரோஹனும் அஸ்வினுடன் 2 வருடங்கள் அங்குதான் தங்கியிருந்து படித்தான். ஆரியனுக்கு தாத்தாவின் வீடு இருந்ததால் தங்களுக்கு தனியாக ஒரு வீடு வாங்க தோன்றியது இல்லை. அவன் கவனம் முழுவதும் ஜே.பி. நேத்தன் குழுமமும் அதன் விஸ்தீகரிப்பும். அதனால் இதுவரை தொழில்களை மட்டுமே விரிவுபடுத்தி வந்தான். டேனியாவை சந்தித்த பிறகுதான் அவன் மற்றவைகளையும் சிந்தனையில் கொண்டு வந்தது. அவளை எண்ணியே புதிதாக கட்டப்பட்டிருந்த அந்த பெரிய வீட்டை வாங்கியிருந்தான். திருமணம், குடும்பம் என ஆகி டேனியா நியூயார்க்கிலேயே மேல் படிப்பு படிக்கலாம். சான் பிரான்சிஸ்கோ அல்லது நியூயார்க் என அவள் சாய்ஸ் எப்படியோ இப்படி யோசித்து செயல்பட்டிருந்தான். தங்கள் புது வீட்டில் குடி புகுந்ததில் இருந்து இதுவரை அவன் வெளியூர் பயணங்களை தவிர்த்து விட்டான். அஸ்வின் அவற்றை மேற்கொண்டு மற்ற நேரங்களில் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தான். 2 மாதங்கள் முழுக்க மனைவியின் அருகாமையில் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே எடுத்த முடிவில் உறுதியுடன் இருந்தான் ஆரியன். இருவரும் தனிமையில் இனிமை கண்டனர். எந்த தொந்தரவும் இன்றி, யார் வரவும் இன்றி பொழுதுகள் மலர்ந்து குளிர்ந்தன. அதனால் வீட்டோடு வேலைக்கென யாரும் இதுவரை அமர்த்தப்படவில்லை. வாரம் 2 முறை வந்து போகும் ஹவுஸ் கிளீனர்ஸ், யார்டு மெயின்டெனன்ஸ் தவிர்த்து. கல்லூரி படிப்பு, அலுவலகம், வேலை என போனாலும் ஏனைய பொழுதுகள் காதலும் மோகமும் என கரைந்தன. ஊடே தொழில் சந்திப்புகள், பார்ட்டிகள் என சிலவற்றில் கலந்து கொண்டனர். பிரகதி சீத்தலுடன் ஒரு முறை விருந்து உண்டனர். டேனியா தன் தோழிகளை சந்திப்பது அரிதாகி போனது. பிரகதியை கல்லூரியில் அவ்வப்போது காண்பதோடு சரி. இருவரும் வெவ்வேறு பாடங்களை தேர்வு செய்திருக்க வகுப்பு நேரங்கள் மாறிப்போயின. டேனியா தான் கவலைப்பட்டதெல்லாம் வேறு ஜென்மம் போல உணர்ந்தாள். ஆரியன் அப்படி உணர வைத்தது ஒரு புறம் என்றால், டேனியா தானாகவே சில முயற்சிகள் செய்தாள். ஹாய் ஷாம், அக்கா பேசுகிறேன். எப்படி இருக்கடா? ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடவே இல்லை. ட்விங்கிள் எங்க? உன் புது கிரேட் எப்படி போகுது? பேஸ்கெட் பால் டீமில் செலக்ட் ஆகி இருக்கியா? இப்படி தானாகவே அழைத்து தம்பியை திணற வைத்தாள். அக்காவின் அழைப்பை ஆச்சரியத்துடன் ஏற்றான் ஷாம். ஹலோ அக்கா என தயக்கம் இல்லாமல் உரையாடி கொண்டிருந்தான். அவன் குரலே குதூகலம் பொங்க இனிதே ஒலித்தது. அவனுடன் பேசி முடிக்கையில், ஷாம், அம்மா கிட்ட போனை கொண்டுடா, பேசுறேன். ஷாமினுடைய விழிகள் தெரித்து அதிர்ச்சியை காட்டின. அந்த பக்கம், ஹே ஷாம், என்ன அம்மா வீட்டில் இல்லையா? இல்லை, இருக்காங்க. என்னடா குழப்பற? இருக்காங்களா இல்லையா சொல்லு. இல்லை இல்லை, குழப்பவெல்லாம் இல்லை. கிச்சனில் இருக்காங்க. இதோ தரங்கா, இருங்க. அம்மா இந்தாங்க, அக்கா ஃபோனில். யாரு ஷாம்? நம்ம அக்காம்மா. டேனியா, நிஜமா தான் சொல்கிறியா? ஆ, எஸ்மா, அக்கா தான் கூப்பிட்டு இருக்காங்க, பேசுங்க. மெல்லிய குரலில் கிசுகிசுப்பாக ஒலித்த அவர்களின் குரல் இவளுக்கு இதழ் பூவை மலர்த்தியது. ஆரியன் அந்த அறையில் தான் இருந்தான், பார்வையாளனாக. எதுவும் பேசவில்லை, வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவன் மனதில் இதமான சாரல் அடித்தது. டானி, அம்மா எப்படி இருக்கீங்க? டானி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? ஆரியன் எப்படி இருக்கார்? நாங்கள் நல்லா இருக்கோம். ட்விங்கிள், அவங்க அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. வெளியே போயிருக்காங்க அவங்க 2 பேரும். ஓ, அப்போ ட்விங்கிள் கிட்ட அப்புறமா பேசுகிறேன். நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா? டின்னருக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கண்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உன் காலேஜ் எப்படி போகுது? சாப்பிட்டீங்களா? நல்லா போகுதுமா, இன்னும் சாப்பிடலை, இனிதான். ஓகேம்மா, யூ டேக் கேர். ஷாமிகிட்ட தாங்கம்மா, பை சொல்லணும்.
சரிடா, தர்றேன் என்றவர் தயக்கத்துடன். டானி என கரகரத்து ஒலித்த தேஜஸ்வினியின் குரல் டானியாவை தொட்டது. என்னம்மா? டானி, அம்மா மேல கோபம் இல்லையே? நீ பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. இனி டைம் கிடைக்கும்போது பேசுடா. நீங்க 2 பேரும் இங்க வந்து போகணும். மாப்பிள்ளைகிட்ட சொல்லுடா, நானும் பேசுறேன். அம்மாவின் குரல் தழுதழுத்தும். டானியா கொஞ்சம் நெகிழ்ந்துதான் போனாள். தேஜுவிற்கும் மகளிடம் பேச நிறைய விஷயங்கள் இருந்தன. திடீரென அவள் அழைத்து பேசவும் ஒன்றும் புரியவில்லை. ஒரு நடுக்கம், தயக்கம், பயம். எதையாவது பேசி வைத்து மகள் மீண்டும் கோபித்து கொண்டால்? கோபமெல்லாம் எப்போதும் இருக்கலை, வருத்தம் மட்டும் இருந்ததுதான். இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு. சரிம்மா, இனி பேசுறேன். அந்த உரையாடல் சில நிமிடங்களில் முடிந்திருந்தாலும் உறவின் தொடர்பு நிலை அளவாகவேனும் பட்டும் படாமல் தொடரும். டானியாவின் சில ஏக்கங்கள், நிராசைகள் ஆழ் மனதில் இன்னும் புதைந்திருந்தனதான். அவற்றை எண்ணி நிகழ்காலத்தை கெடுத்து கொள்ள அவள் விரும்பவில்லை. அவள் அம்மாவிடம் கூப்பிட்டு பேசிய அச்செயலானது அக்காதலனை காதலால் மிதக்க செய்தது. இந்த மாற்றம் அவளுள் நிகழ எந்த அளவு மெனக்கெட்டிருக்கிறாள் என புரிந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.